உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்றைக்கு மாத பலன்கள் பேசுறோம். அந்த மாத பலன்கள் வரிசையில் அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்கும், இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்கும், இதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது அக்டோபர் 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு நீச்ச கதியில் வந்துருவாங்க. அது போக உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறாங்க. அங்கே சூரிய பகவான் இருக்கிறாங்க, அங்கே கேது பகவான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவானும் பெயர்ச்சியாகி விருச்சகத்துக்கு வந்துருவாங்க. சனி பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க வக்ரகதியில. மேனத்துல ராகு பகவான், அது போக பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல குரு பகவான் வக்ரம். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் நாங்க முன்னோக்கி செல்வோமா, இல்ல பின்னோக்கி வருவோமா, இல்ல இருந்த இடத்துலயே அப்படி இருந்துக்குமா, இப்படிங்கிற ஒரு கேள்வித்தான் நீங்க எதிர்பார்த்து இந்த வீடியோ பாக்குறீங்க. இப்ப ஒரு ஜாதகத்துல நல்ல பலன் நடக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ராசிநாதன் நல்லா இருக்கணும். ரெண்டாவது 5ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும். 9ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும். அதாவது இந்த திரிகோண ஸ்தானங்கள் நல்லா இருக்கணும். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். இந்த புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சம் அடைந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். இருக்கிறாரா இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கிறார். அந்த புதன் பகவானை குருவும் பார்க்கிறார். இது ஃபர்ஸ்ட் யோகம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். இது 2வது யோகம். உங்களுக்கு பார்க்க போனா இந்த 9ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவானும் 9ஆம் இடத்துல வக்ரகதியில இருக்கிறார். அப்ப இந்த 1, 5, 9 இந்த 3 கிரகங்களும் சிறப்பா இருக்கிறாரா இல்லைங்களா? சிறப்பா இருக்கிறார். அதனால எந்த விதத்திலையும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முடிவில் வெற்றிதான், ஜெயம்தான், லாபம்தான். அப்போ அந்த விஷ்ணு பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. புதன் பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அது போக அந்த விஷ்ணு பகவானுக்கு அனுகிரகமான கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரனும் நல்லா இருக்கிறதுனால அந்த விஷ்ணு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது. அதனால இந்த பீரியட்ல அந்த பெருமாளை பூஜித்து வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் 1000 இருந்தாலும், மழை போல் கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பனி போல் நீங்கும். நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அந்த சந்திர பகவானை இல்லை அப்படின்னா அந்த விஷ்ணு பகவானை, இந்த 2 பகவானையும் கண்டிப்பாக நீங்க வணங்கி வருவது நல்லா இருக்கும். சந்திர பகவானை வணங்கி வருவது திங்கக்கிழமை நாள்ல வணங்குவாங்க. இந்த பெருமாளை வணங்கி வருவது நீங்க சனிக்கிழமை நாள்ல வணங்குவாங்க, புதன்கிழமை நாள்ல வணங்குவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க. அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிக பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தருணத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. இதற்கு முன்னாண்ட எனக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு, நிறைய கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு நான் வரும்னு நினைச்சாலும் தடைகள் தான் வந்துட்டு இருக்குது. அந்த தடைகளை மீறி என்னால வர முடியல. நான் சம்பாரிச்சு எல்லாத்துக்குமே எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு நான் இன்னைக்கு வரைக்குமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரல. நான் இன்னைக்கு வேலைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன், வெளிநாட்டுல இருக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன்.
எனக்கு நிம்மதி இல்லை, மன திருப்தி இல்லை, மனைவியால சந்தோஷம் இல்லை, அப்படி இல்லைன்னா பெத்தவங்களால சந்தோஷம் இல்லை, இல்லை எனக்கு இன்னுமே திருமணம் ஆகல, திருமணத்துக்கு பொண்ணு பார்த்தாலும் செட் ஆகல, இப்படிப்பட்ட குழப்பத்துல உள்ள எல்லாருக்குமே இந்த பீரியட் ஆகப்பட்டது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம். ஏன்னா நீங்க புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், நீங்க அறிவாளிகள், எதையுமே தீர சிந்திச்சு அப்பந்தான் முடிவெடுப்பீங்க. வேலை விஷயத்திலையும் சரி, வாழ்க்கை விஷயத்திலையும் சரி. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப எது செஞ்சாலும் குழப்பமாக, வேதனையாக, எதுவுமே நடக்காம போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா உங்களுடைய குழப்பம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக தீரும். இது போக நீங்க பிறந்த நேரம், பிறந்த ஊரு, பிறந்த டைம், இதை வச்சு ஜாதகம் எழுதியிருப்பாங்க இல்லையா, உங்களுடைய ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்க பார்த்து கொள்வது நல்ல விஷயம். அப்ப உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு தடை வருதுன்னா எதனால அந்த தடை வருது, அப்ப ஜாதகத்தில் நம்ம கிரக கூறுகள் சரியில்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல படுறதுனாலையும், அந்த 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனாலையும், அதே இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனாலையும், இந்த புதனையும் சூரிய பகவானையும் அந்த குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு அந்த புதாதித்ய யோகம் மீண்டும் மீண்டும் செயல்பட்டு உங்களை பார்க்க குழியில இருக்கிறீங்க. நீங்க மேல வர்றதுக்கு ஒரு பிடிப்பே இல்லை. அப்ப அந்த குழியில் இருக்கிறவங்க மேல வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும். அந்த குழியிலிருந்து மேல வந்துருவீங்க, வந்து சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க, வேலையில மாற்றங்கள் உருவாகும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன திருப்தி. நான் பல நாள் எதிர்பார்த்த காரியங்கள், பல நாளாக தடையா இருந்த காரியம் இந்த பீரியட்ல எனக்கு நடந்திருக்குது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான டைம் தான். அப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே இருக்கிறாங்க. உங்க ராசியில இருப்பது நல்லது. அப்ப அந்த ராசியில் இருக்கும்போது நீங்க தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு வேலை செய்வீங்க, அவசரப்பட்டு முடிவெடுப்பீங்க. குடும்பத்திலையும் கொஞ்சம் அவசரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சோதனைகள், கொஞ்சம் வேதனைகள், கொஞ்சம் மன நிம்மதி இல்லாம போகிறது, இது எல்லாமே உருவாகும். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது நம்மளுடைய ராசியிலேயே, நம்மளுடைய லக்னத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி, கொஞ்சம் சூடு ஜாஸ்தி. அப்போ பார்க்க போனா நம்ம கொஞ்சம் தடுமாறிடுவோம். அதனால கொஞ்சம் சாந்தமாக இருப்பது நல்ல விஷயம். அந்த செவ்வாய் பகவானும் அக்டோபர் 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு இங்க நேச்சம் ஆயிடுறாங்க. அப்படி செவ்வாய் பகவான் நேச்சம் ஆகக்கூடாது. அப்படி நேச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல விரயமோ, ஒரு லாஸோ, ஒரு குழப்பமோ, ஒரு விஷயத்துல அக்ரிமெண்ட் போடுறோம், அந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் அதுல பிரச்சனை இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். இதனால நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு விரயமாகலாம். அப்புறம் நம்ம சொத்துல பிரச்சனைகள் வரலாம், நமக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரலாம். இந்த பிரச்சனைகள் வராமல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதனால எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் படித்து பார்த்து விட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. யாருக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம், யாருக்கும் நானாச்சு அப்படின்னு போய் நிற்க வேண்டாம். நீங்க அறிவாளி தான், எதையுமே ஒரு முறைக்கு 4 முறை யோசனை பண்ணி செய்வீங்க. அது நான் சொல்ல வரல. இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல நீச்சமானதுனால உங்களுக்கு அந்த கிரக கூறுகளாகப்பட்டது வேலை செய்யும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்க வருவீங்க. அதனால உங்கள் மனைவியோ கணவரோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுடைய அவங்களுடைய அந்த ஒப்பீனியன் வாங்கிட்டு எதுவா இருந்தாலும் நீங்க செய்யுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க, இப்போ கனடா, ஆஸ்திரேலியா, யூகே, லண்டன், இப்போ இங்கிலாந்து, இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களாகப்பட்டது, இந்த மாதிரி வெளிநாடுகளில் வாழ்றவங்களாகப்பட்டது, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தினால கண்டிப்பா நீங்க லாட்ரி வாங்குறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாட்ரி வாய்ப்புகளும் உங்களை ஒரு கடினமான சூழ்நிலையில இருந்து தப்பிக்க வைக்கும். அப்ப இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு உழைப்பில்லாத காசு கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக ஷேர் மார்க்கெட்ல கிடைக்கும். இந்த மாதிரி விஷயம் நல்லா இருக்கு இந்த பீரியட்ல. அதாவது பார்க்கணும், இந்த குரு பார்வையில உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனாலையும்,
அந்த 3ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அந்த குரு பார்வையில் இருக்கிறதுனாலையும் திருப்தியா இருக்குது. அதனால முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சமயத்துல படிப்பு அருமையா வரும். நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ற மாதிரி இருந்தால் கோர்ஸ் பண்ணலாம். அது கோர்ஸ் பண்ணி அடுத்த கோர்ஸ் போறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். +2 முடிச்சுட்டு நல்ல காலேஜ் எதிர்பார்க்குறோம், நல்ல கோர்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறோம். இந்த பீரியட்ல நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த வேலையிலிருந்து நம்ம இன்னொரு கோர்ஸ் படிச்சு நம்ம இன்னும் ஹையர் போஸ்ட்டுக்கு போக நினைக்கிறவங்களுக்கு அவங்களும் முயற்சிகள் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதுல மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் தான். அந்த செவ்வாய்ங்கிறது கொஞ்சம் வேகமான கிரகம். கொஞ்சம் அடாத அடின்னு சொல்லி இப்போ நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க, ஒருத்தரோட பேசியிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சாந்தம் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை விஷயத்திலையும் சரி, நீங்கள் பக்கம் திருமணத்திலையும் சரி நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது அக்டோபர் 20ஆம் தேதி நேச்சமாகறாங்க. அந்த 10 நாட்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதுக்கப்புறமா திருவாதிரை நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரம். அப்ப அந்த ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தொழிலுக்கு மேன்மையை கொடுப்பாங்க. அப்ப நீங்க எந்த தொழில் செய்யறவங்களாக இருந்தாலும் இந்த ராகுவுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தொழில்ல நீங்க முன்னுக்கு வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வளர்ந்து நீங்க சம்பாரிச்சு நீங்க சாதிச்சு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்களை பார்த்து யார் எல்லாம் உங்களை பார்க்க போனா நகைச்சாங்களோ, உங்களை பார்க்க போனா நீங்க இதுக்கு மேல அவ்வளவுதான், நீங்க நல்ல நிலைமைக்கு வர முடியாது, நீங்க முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்ப அந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் உங்க ராசியில் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசி நாதனை குரு பகவான் பார்த்ததுனாலையும் கண்டிப்பாக இப்போ காலேஜ், பேங்க்கு, ஏதாவது கமிஷன் பேசிக் சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த தொழில் எல்லாமே நீங்க சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு இப்போ நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க எது செஞ்சாலும் அது திருப்தியை கொடுக்கும். நீங்க ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ண போனாலும், ஒருத்தருக்கு வழிகாட்டினாலும் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு பொண்ணு பார்த்து கொடுக்கலாம். அதே சமயத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு திருமணங்கள் தடையானாலுமே இந்த பீரியட்ல பொண்ணு பார்த்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனாலையும் அந்த பெருமாளுடைய கிரகமான புதன் பகவானும் குரு பார்வையில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க, ஒன்றும் கஷ்டம் வேண்டாம். இப்போ இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல நீச்சமாகிறதுனால கண்டிப்பாக அந்த வாக்கு, நீங்க பேசக்கூடிய பேச்சு இதில் பிரச்சனை வரும், உடல் ரீதியாக பிரச்சனை வரும். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க வாங்க. 2வது மருத்துவ ரீதியில எந்த பிரச்சனையும் வந்தாலும் வந்து நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.